வசந்தி வெல்கம் டு மம்மி டாடி சேனல். இன்னைக்கான மோட்டிவேஷனல் ஸ்டோரி என்ன அப்படின்னா, குறை ஒன்றும் இல்லை. வாங்க பார்க்கலாம். முன்னொரு காலத்துல ஒரு சின்ன அழகிய கிராமம். அந்த கிராமத்துல குயவர் ஒருத்தர் வாழ்ந்து வர்றாரு. அவரோட தொழில் டெய்லி மண்பானைகள் செஞ்சு வித்துட்டு அதுல இருந்து வர்ற பணத்தை வச்சுதான் தன்னோட அன்றாட வாழ்க்கையை நடத்தி வந்துட்டு இருக்காரு. அவரு வீட்டுல ஒரு 3 பானைகளை வச்சிருக்காரு. அவரு தன்னோட சொந்த உபயோகத்திற்காக வச்சிருக்காரு. அதுல அந்த பானைகளுக்கு வண்ணமும் தீட்டியிருக்காரு. சிகப்பு பானை, மஞ்சள் பானை, பச்சை பானை அப்படின்னு 3 வண்ணங்கள்ல பானைகளுக்கு வண்ணமும் தீட்டி வச்சிருக்காரு. அந்த 3 பானைகளும் 10 வருஷமா அந்த குயவரோட வீட்டிலேயே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த 3 பானைகளை நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒரு நாள் 3 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல அந்த பச்சை பானை சொல்லிச்சா, நம்மளை உருவாக்குனதே இந்த குயவர் தான். இந்த குயவர் வீட்டுல நம்ம 10 வருஷமா இருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம இவருக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். இவருக்கு குடிக்கிற தண்ணீர், உபயோகப்படுத்தின தண்ணீர் எல்லாமே தன் மூலியமா தான் அவர் உபயோகப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். அந்த மஞ்சள் பானை 10 வருஷமா நல்லா உழைச்சிக்கிட்டே வந்ததுல சின்னதா ஒரு ஓட்டை இருக்குமா அந்த பானையில. உடனே அந்த பானை நினைச்சிச்சான், என்னோட பானையில ஓட்டை ஆயிடுச்சு. நான் கொஞ்சோண்டு தண்ணியை மட்டும்தான் அவருக்காக சேமிச்சு கொடுக்க முடியுது. நான் அவருக்கு கொஞ்சம் உபயோகமற்றதா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சான். அந்த சிகப்பு பானை சொல்லிச்சான், எனக்கு இந்த குயவர் வீட்டுல இருக்கவே பிடிக்கல. நம்மளை எல்லாரையுமே இவர் ஒரு மண் தரையில வச்சிருக்காரு. நான் ஒரு செல்வந்தர் வீட்டுல போய் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அங்க குளுமையான அறையில ஒரு மேசை மேல நம்மளை வச்சிருப்பாங்க. அதனால இந்த குயவர் வீட்டுல இருக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த சிகப்பு பானை வருத்தப்பட்டுச்சான். இப்படியே 2-3 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். இப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் ஒரு செல்வந்தர் அந்த குயவர் வீட்டுக்கு வந்தாரு. அவருக்கு 11 பானைகள் வேணும் தாங்க அப்படின்னு சொல்லி குயவர் கிட்ட கேட்டாராம். அன்னைக்குன்னு பார்த்து குயவர் வெறும் 10 பானைகள் மட்டும்தான் செஞ்சிருப்பாராம். அதனால அந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த 3 பானைகள்ல எது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பானையை எடுத்துட்டு அந்த 10ஓட 11 அந்த செல்வந்தருக்கு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாராம். உடனே அந்த சிகப்பு பானைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். நம்மளே தான் குயவர் கொடுக்க போறாரு. நம்ம செல்வந்தர் வீட்டுக்கு போறோம். நம்ம குளுமையான அறையில மேசை மேல ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா கிளம்பி போச்சான். போன உடனே செல்வந்தர் என்ன பண்ணாராம், அவரோட வீட்டுக்கு வெளியில ஒரு தோட்டம் ஒண்ணு அமைச்சு வச்சிருந்தாராம். அதுல ஒரு செயற்கையான நீர்வீழ்ச்சி ஒன்னையும் வச்சிருந்தாராம். அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல அந்த பானையை வச்சுட்டு அழகுக்காக வச்சுட்டு அதுல பிளாஸ்டிக் பூ கொத்து இருக்கும்ல, அதை அந்த பானை மேல உள்ள போட்டுட்டாராம். அதை கண்டுக்கவே மாட்டாராம், எந்த கவனிக்கவும் மாட்டாராம். அது சுட்டரிக்கும் வெயில்ல அந்த பானை அவரோட தோட்டத்திலே கடந்துச்சான். அப்பதான் அந்த சிகப்பு பானை நினைச்சுச்சான், நம்ம குயவர் வீட்டுல நம்ம நண்பர்களோட சந்தோஷமா அந்த கூரை வீடா இருந்தாலும் குழு குழுன்னு நிழல்ல இருந்தோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நம்ம பானை நிறைய அந்த குயவர் டெய்லியும் தண்ணியை நிரப்பி வச்சிருந்தாரு. அதனால எப்பவுமே கூலாவே இருந்தோம். ஆனா இந்த செல்வந்தர் வீட்டுக்கு ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு வந்தோம். சந்தோஷமான வசதியான வாழ்க்கையை நினைச்சு தேடி வந்தோம். ஆனா இவர் நம்மளை வெயில்ல போட்டு சுட்டு எரிக்கிறாரு அப்படின்னு நினைச்சு அப்பதான் நம்ம நினைச்சது தவறு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்துச்சான். இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கறது அன்னைக்குதான் தன்னோட தவற உணர்ந்து அது ரொம்ப வருந்துச்சான் அந்த சிகப்பு பானை. இப்படியே போய்கிட்டு இருக்கு செல்வந்தர் வீட்டுல. அதே மாதிரி குயவர் வீட்டுல இருந்த அந்த மஞ்சள் பானையும் பச்சை பானையும் இப்ப 2 பேர் மட்டும்தானே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம். அந்த பச்சை பானை மஞ்சள் பானையை பார்த்து சொல்லிச்சான், சிகப்பு பானை செல்வந்தர் வீட்டுக்கு போயிடுச்சு, நீயோ ஓட்டப்பானை, நான் மட்டும்தான் குயவருக்கு ரொம்ப உபயோகமான பானையா இருக்கேன். என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா நீ கொஞ்சோடு தண்ணியை தான் அவருக்காக சேமிச்சு கொடுக்குற, நீ அவ்வளவா நீ உபயோகமற்றதா இருக்குன்னு சொல்லி கேலி பண்ணிக்கிட்டே இருந்துச்சான். உடனே அந்த மஞ்சள் பானைக்கு ரொம்ப கவலையாயிடுச்சான். என்னடா இவங்க இப்படி உபயோகமற்றதா இருக்கேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அது தனக்கு தானே ரொம்ப வருந்துகிட்டே இருந்துச்சான். அப்ப ஒரு நாள் குயவர் கிட்ட அது கேட்டுச்சான், நான்
ஒட்டப்பானையாக இருக்கேன், என்னையே நீங்கள் வெளியில் தூக்கி போடாமல் வச்சே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு குயவர் சொன்னாரா, எப்போவுமே 2 பானைகளில் எனக்கு தேவையான தண்ணியை பக்கத்தில் இருக்க கிணத்துலேருந்து எடுத்துக்கிட்டு வருவேன். இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, மஞ்சளும் பச்சை பானையும் தான் இருக்கீங்க. உங்கள் 2 பேரும் தான் 2 சைடாக போட்டு வலது இடமா போட்டு தான் வந்து நான் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அவருக்கு அந்த குயவர் வந்து சொன்னாரா, இதுக்கான பதிலை வந்து நான் நாளைக்கு உன்னை கிணத்தடிக்கு கொண்டுட்டு போவேன்ல, அப்போ இதுக்கான பதிலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குயவர் சொன்னாராம். உடனே அந்த மஞ்சள் பானைக்கு ரொம்ப வருத்தத்தோட இவர் என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான். அடுத்த நாளும் வந்துச்சான். இவர் வந்து 2 பக்கமாக போடுறதுக்காக அந்த பானையை வந்து அந்த தரையில் கட்டி அந்த கிணற்றுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாராம். அப்போ கேட்டுச்சான் மஞ்சள் பானை, நீங்கள் என்னைக்கு சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான பதிலை வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சான். இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி 2 பானையும் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிட்டு அந்த மஞ்சள் பானைக்கிட்ட குயவர் சொன்னாரா, இப்போ நம்ம போகிற வழி 2 பக்கத்துலேயும் நீ பார்த்துக்கிட்டே வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். 2 பேரும் மஞ்சள் பானையும் பச்சல் பானையும் அந்த வழி நெடுக பார்த்துக்கிட்டே வந்தாங்களாம். இதில் வலது பக்கம் ஃபுல்லாக காய்கறி செடிகளாக இருந்துச்சான். இடது பக்கம் வந்து சாதாரண புல் வந்து முளைச்சி காஞ்சு போயே கிடந்துச்சான். 2 பேரும் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம், குயவரோட வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கேட்டாராம் குயவர், 2 பேரும் அந்த வழியை பார்த்தீங்களா அப்படின்னு. ஆமாம் பார்த்தோம், வலது பக்கம் வந்து ஃபுல்லாக காய்கறி செடிகளாக இருந்துச்சு, இடது பக்கம் வந்து ஒன்றுமே இல்லை, காஞ்சி புல் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு. அப்போ தான் குயவர் சொன்னாராம், நீ ஓட்டப்பானைன்னு சொல்றியே, இந்த ஓட்டப்பானையில் தண்ணி டெய்லியும் வலது பக்கமாக ஒழுகிக்கிட்டே வரும். அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சோண்டு காய்கறிகளை விதைகளை வாங்கி வலது பக்கம் ஃபுல்லாக போட்டு விட்டேன். உன்னோட தண்ணி டெய்லி சிந்தி சிந்தி அது நல்லா வளர்ந்து ரொம்ப பசுமையாக இப்போ பச்சை காய்கறிகள் நிறைய எனக்கு கொடுக்குது. ஆனால் இடது பக்கம் கொண்டு வந்த அந்த பச்சை பானையில் எந்த தண்ணியும் சிந்தலை, அதை பத்திரமா வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக வந்துடும். அதில் எந்த தண்ணியும் சிந்தாதனால அந்த வழி வந்து ரொம்ப காஞ்சு போய் குட்டி குட்டி புல்கள் மட்டும் முளைச்சிருக்கு. இப்போ நீ சொல்லு, நீ வந்து எனக்கு உபயோகமாக இருக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த குயவர் வந்து மஞ்சள் பானைக்கிட்ட கேட்டாராம். உடனே மஞ்சள் பானைக்கு அளவற்ற சந்தோஷம். நம்ம வந்து சிகப்பு பானையாவது இவருக்கு தண்ணியை மட்டும்தான் கொடுக்குது, நம்ம வந்து தண்ணியும் கொடுக்கறதும் இல்லாமல் காய்கறிகளையும் சேர்த்து கொடுக்குறோம் நம்ம சிந்தின தண்ணினாலன்னு சொல்லி ரொம்ப அளவற்ற மகிழ்ச்சி அடைஞ்சிச்சான். அப்போ தான் வந்து அந்த பச்சை பானை சொல்லிச்சான், யாரையும் குறை கூறக்கூடாது, அவங்களுடைய திறமையில இன்னும் நல்லாவே பயன் தரக்கூடியவங்களா இந்த சமுதாயத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது வந்து தன்னோட தவறை வந்து உணர்ந்துச்சான். இது போல தாங்க இந்த 3 பானைகள் மாதிரி தாங்க நம்மள இருக்க மனிதர்களின் குணங்களும். இப்போ சிகப்பு பானை மாதிரி ஒரு சிலர் வந்து ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தாலும் நம்ம வந்து வசதியான குடும்பத்தில் பிறக்கலையே, அங்கே இருந்தால் நல்ல செல்வாக்கோட வாழ்ந்திருக்கலாமே, நல்ல ஃப்ரீடமாக இருந்திருக்கலாமே நினச்சி நமக்கு நடக்காத ஒன்றை நினச்சி ஏங்கிக்கிட்டு அந்த வாழ்க்கையும் தொலைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து அந்த மஞ்சள் பானை மாதிரி ஒரு சில குறைபாடோட பிறப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ சம் இன்சிடென்ட்ஸ்னால குறைபாடுகள் நடந்துச்சுனாலும் நம்ம இந்த சமுதாயத்தில் பிரயோஜனமற்றவங்களா இருக்குமே நினச்சி வருந்தி வருந்தி தன்னோட வாழ்க்கையை மேலும் கீழே கொண்டுட்டு போய் இன்னும் நம்மளோட கவலைகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கும் தன்னோட திறமையை வளர்த்துக்காம இன்னமும் வந்து கீழ்நிலைக்கே போய்கிட்டு இருப்பாங்க. இந்த பச்சை பானை மாதிரி இருக்க இன்னும் ஒரு சிலர் பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப்பும் செய்ய மாட்டாங்க, இல்லை மற்றவங்கள வளர்றதுக்கான முயற்சியும் கொடுக்க மாட்டாங்க, மற்ற ஒரு உதவிகளும் செய்ய மாட்டாங்க, மற்றவங்கள கேலி கிண்டல் பேசிக்கிட்டு இழிவாக நடத்திக்கிட்டு தாழ்வாக பேசிக்கிட்டு மட்டுமே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி 3 பானைகள் மாதிரி நம்மளோட மனிதர்களின் குணங்களை மாற்றிக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை இப்போ இருக்க வாழ்க்கையவே நம்ம வந்து போதும் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.